மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்குங்க எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு சொன்னா, தேவனிடத்துல யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மையாய் நடக்கிறதாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ம தேவனிடத்தில் எவ்வளவு தூரம் அன்பு கூறுகிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை எடுத்து போட்டு நன்மையானதை தருகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நம் தேவனிடத்தில் எவ்வளவு தூரம் அன்பு கூறுகிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நன்மையானதை தருகிறவராய் இருக்கிறார். சரி, அந்த அன்பு எப்படிப்பட்டது? தேவன் நம் மீது வைக்கும் அன்பு எப்படிப்பட்டது? உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த வார்த்தையில சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பு கூர்ந்தபடியால் தான் என்ன செய்யறாரு? அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாராம். நம்ம தேவன் மீது அதிக அன்பு நம்ம வைப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில எல்லா சாபமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க தேவன் மீது அன்பு வச்சு பாருங்க. நீங்க இயேசுவின் மீது நீங்க அன்பு வச்சு பாருங்க. ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையில் சொல்றாரு, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் எதனாலங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டவர் நம்ம மேல வச்சு அன்பினால தாங்க ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேல வச்சு அன்பு தாங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு செழிப்பே இல்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை என் மீது அன்புவை, என் மகளே நீ அன்புவை, நீ எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறாயோ அந்த அன்பை என் மீது நீ வைப்பாய் என்று சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என் மீது அன்பு கூறுவாய் என்று சொன்னார், நீ என் மீது அதிகமான அன்பு வைப்பாய் என்று சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் மீது அன்பு வைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சரி, இரண்டாவது கர்த்தருடைய அன்பு எப்படி? முதலாவது சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் அன்பு. இரண்டாவது கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது? சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அன்பு கூறுகிற யாவரையும்
காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரங்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரு? கர்த்தர் மீது அன்பு வைக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீங்க தேவனை அதிகமா நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா, ஒரு விபத்துக்கள் வருதுன்னு சொன்னா, ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. உங்களை உடனே அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை மூடி ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா எப்படி மூடி பாதுகாக்குமோ, அதே போலதான் கர்த்தரிடத்தில் நீங்க அன்பு கூறுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் மீது நாங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு இமை பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதுதாங்க என் இயேசுவின் அன்பு. சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவளை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அந்த வார்த்தை சொல்லுது, உண்மையானவனை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மீது அன்பு வச்சா மட்டும் பத்தாதுங்க, கர்த்தரை நம்ம உண்மையாய் நம்ம நேசிக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் நம்ம உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் சொல்லு, நீ இந்த காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டாம், எப்படி வேணாலும் நீ வாழ்ந்துக்கிற, இந்த ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன காரியம் தானே இந்த உலகம் சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல நீ உண்மை உள்ளவனாயிரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாயிரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உண்மையான மனிதனை கர்த்தர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். முதலாவது சொன்ன சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பு, இரண்டாவது பாதுகாக்கிற அன்பு, மூன்றாவது யோவான் 15:13-14 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவரையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு எதுவுமே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்பினால தாங்க அவர் பலியானார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு வச்சாருங்க, மனுஷன் அவர் ரொம்ப நேசிச்சாருங்க. அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவையில தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்ல, அன்பு செலுத்த யாருமே இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ கலங்காதே, என் மகளே நீ கலங்காதே, உன் மீது அன்பு செலுத்த நான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். உன் மீது அன்பு செலுத்துவதற்காகத்தான் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில சிந்தினேன். அந்த அன்பு நம்மை நேசித்தபடியால் தான் அவர் சிலுவையில பலியானார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதுல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பவுல் ஏங்க அப்படி சொல்றான்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்து என்னை ரொம்ப நேசிச்சுட்டாருங்க, அதனாலதான் அவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு, அவருக்காகத்தான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். ஆகவே நான் பிழைத்திருக்கேன். நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறார். அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாய் கொடுத்தாரே, எனக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் பலியாக சிந்தினாரே, அவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் தேவனுடைய சமூகத்துல கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பலியாய் தந்த அன்பினாலதான் இன்றைக்கு வரைக்கும் நம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். முதலாவது நான் சொன்ன, முதலாவது சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பு, இரண்டாவது காப்பாற்றுகிற அன்பு, மூன்றாவது பலியாய் கொடுத்த அன்பு, நான்காவது ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த வார்த்தை சொல்லுது, அன்பு நமக்குள் இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. நீங்க தேவனை நம்பித்தான் அவர் மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க. அந்த அன்பு உங்களை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. இந்த இடத்துல நான் தலை குனிஞ்சு போயிருவனோ, இந்த இடத்துல எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? கர்த்தர்
நேரத்தில் உங்களுக்கு அந்த அன்பு ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாது. காரணம், நான் உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்த ஒப்பு கொடுத்தேனே. அப்படி இருக்கும்போதும் நான் வெட்கப்படுத்த விட்டுருவேனா? அப்படி இருக்கும்போதும் நம்ம மறந்து போயிருவேனா? எல்லாருக்கும் முன்னாடி உன்னை தலகுனிய விட்டுருவேனா? இல்ல மகனே, நான் வெட்கப்பட விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா. கர்த்தருடைய அன்பு உங்க மேல இருக்குன்னு சொன்னா, நீங்க கர்த்தர் மீது அதிக அன்பு வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டா, ஒருபோதும் தலகுனிய விட மாட்டா. எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் என் இயேசுவின் அன்பு. ஐந்தாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அந்த வார்த்தையில சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் பாவத்தை கழுவுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிங்க கழுவுகிறாரு? இயேசுவின் ரத்தத்தினாலதான் அவர் பாவத்தை கழுவுகிறார். அது எதனாலங்க கழுவுகிறாரு? நம் மீது வச்ச அன்பினாலதாங்க நம்முடைய பாவத்தை கழுவுறாரு. வேற எதுனாலே ஆண்டவர் பாவத்தை கழுவலைங்க. நம்ம மீது இயேசு நேசித்தபடியால் அவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான் அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்துகிறார். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறான்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம இயேசுவை நேசிக்க நேசிக்க நம்முடைய பாவங்கள் தானாய் கழுவும். கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறவராயிருக்கிறார். அப்போ அந்த அன்பு, நம்ம இயேசுவை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம்னு சொல்லி யோசித்துப்பாங்க. அடுத்தது எப்படிப்பட்ட அன்பு? உபாகமும் 19:8. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு அதன்படி செய்து. அந்த வார்த்தையில நான் சொல்றோம், ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவருடைய கற்பனைகள் என்ன செய்வாங்க? கை கொள்ளுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அதே சமயம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கிறேனான்னு சொல்லி யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவரை நேசிக்க நேசிக்கத்தான் ஆண்டவருடைய கற்பனைகள் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த வார்த்தை சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாராம். அப்போ நம்ம உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற அன்பு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் நம்மை வளர்த்துகிற அன்பை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்புகள் இருக்குதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. முதலாவது நான் சொன்ன அன்பு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். கிறிஸ்துவின் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு 2வது உங்களை காப்பாற்றும். 3வது அந்த அன்பு ஜீவனை பலியாக கொடுக்கும் அன்பு. 4வது வெட்கப்படுத்தாத அன்பு. 5வது பாவத்தை கழுவும் அன்பு. 6வது இயேசுவின் கற்பனைகளின்படி நடக்க செய்கிற அன்பு. 7வது ஜீவ கிரீடத்தை கொடுக்கும் அன்பு. 8வது கிறிஸ்துவுக்குள் வளர செய்கிற அன்பு. இந்த அன்பு கிறிஸ்துவின் மீது நம்ம வச்ச அன்பு, கிறிஸ்து நம்ம மீது வச்ச அன்பு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த அன்பு இருக்கான்னு சொல்லி யோசித்துப்பாங்க. கண்கள் முடிச்சோம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த ஒவ்வொரு அன்புக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்கள் மீது நேசித்து நீர் எங்க மேல வச்ச ஒவ்வொரு அன்புக்காக நன்றிப்பா. அப்பா, அந்த அன்பு எங்களுடைய இருதயத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் நான் உங்களை நேசிக்க, இன்னும் இயேசுவே உம்மை நேசித்து உம்மை பின்பற்றி வளர கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி உதவி செய்கிற அன்புக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்பிக்கை நம்பிக்கை